அந்த கை கண்டு வழங்காம குழந்தை இதிலிருந்து கை 3 மாதத்துலாம் கண்டுபிடிச்சேன் நாங்கள். வரைகளை அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். இப்போ செய்கிற காய் சரியான பாரமாக இருக்குது, சருகு மாதிரி தான் இருக்குங்க கைக்கு. கை வேலை செய்யும். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்னம்மா? யாழினி. ஓகே. எங்கேருந்து வரீங்க? உசமடையிலேருந்து வரீங்க. ரொம்ப தூரம் தானே. என்ன பிரச்சனையாம்மா? என்ன வருத்தத்துக்காண்டி வந்தீங்க? அந்த கை கண்டு வழங்காம குழந்தை இதிலிருந்து கை 3 மாதத்துலாம் கண்டுபிடிச்சேன் நாங்கள். அப்போ அந்த கையொன்றும் ஆட்டாமல் இருந்தபடியாக வந்து நாங்கள் ஆஸ்பத்திரி கிளிநொச்சி கிளிநொச்சியால் பெரிய ஆஸ்பத்திரி விட்டேன். இப்போ அங்கேயும் கொண்டு பார்த்தா பொருளைக்கு பொருளைக்கு விட்டேன். பொருளையை கொண்டு போய் அங்கே வச்சு 11 நாள் வச்சுருந்தேன் நாங்கள். அவையெல்லாம் துவைச்ச எல்லாம் எடுத்தவையாள். அப்போ எல்லாம் எடுத்து துவைச்சி போட்டு சொன்னவைகள் ஒரு 3 நரம்பு சேர்ந்து இதுன்ட்டு அந்த ஒரு நரம்பு விடுதிட்டு ஒரு தலைமை மாதிரி நரம்பு தான். ஆனால் நாங்கள் ஒப்புறதனு செய்ய மாட்டோம். அதுக்கு பிறகு 28 வயசு. 28. ஓ, இது வரைக்கும் மாற்றம் தெரியலை. நீங்கள் வேறு மாற்றம் அது 2 பேர் சும்மா தான் பண்ணலாம். இப்படி இதை மட்டும் பிடிக்க மாட்டா. மற்ற இதெல்லாம் உயர்த்தி இதெல்லாம் இது தண்டு கொள்வாளியோ இதைத்தான் பிடிக்கிறது இல்லை. அந்த கை தான் இது செய்கிறது. அப்போ அப்படி இருந்து எந்த ஒப்புறம் கேட்டு இது நிரம்புக்கு செய்வோமாட்டு எங்கள்ட பிள்ளைய தமிழ் மேலே ஒரே யோசனை. அப்போ இதெல்லாம் பேர் சொல்லுவாங்க, நரம்பு தினம் பட்டுப்பட்டா உள்ள கையும் போய் அவளுக்கு சூந்து வைப்போம். இருக்கிற கையோடய உணவு இருக்கட்டாமா பார்ப்பான். இப்போ நாங்கள் கூட வரைகளை அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். இப்போ செய்கிற காய் சரியான பாரமாக இருக்குது, சருகு மாதிரி தான் இருக்குங்க கைக்கு. இப்போ கை வேலை செய்யுது. உங்களை ட்ரீட் பண்ணது பிறகு உங்களோட கை வேலை செய்யுது. இப்போ இந்த கை வந்து மற்ற கையை இந்த கையை விட அந்த கை கொஞ்சம் அந்த நரம்பு சிக்னல் சரியாக வராதால் இப்போ இது வந்து பிறவி குறைபாடாக இருந்திருக்கு. பிறந்ததுலேருந்தே அந்த பிரச்சனை இருக்கு. பிறந்ததுலேயே இருந்திருக்கு. நீங்கள் 3 வயசுல அதை கண்டுபிடிச்சு 3 மாதத்தில் கண்டுபிடிச்சிங்க. ஓகே. இந்த பிள்ளைக்கு இதில் கொடுக்க வாங்க இந்த கை இது எழும்பாது. இதை இப்படி பிடிக்கணும் வேண்டி பிடிக்க மாட்டா. இந்த கை தான் பிடிப்பா. அப்போ இதை பார்த்து இந்த அந்த கை பிடிக்காம ட்வின்ஸ் ஆம்பளை பிள்ளை இவ பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை மோசம் போயிட்டு விடனே பிறந்தோடனே செத்து குறைவாதான். அப்போ அதில் ஒரு குறைபாடு அங்கே சொன்னவே. காலையும் அது மாதிரி பிரச்சனை. அந்த காலம் அது ஒரே இது காலையும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரோக் மாதிரி தானே. ஒரு பக்கம் கையும் ஒரு பக்கம் காலும் பிரச்சனைனா. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யறோம்னா ஸ்கால்ப் அக்குபஞ்சர் செய்கிறோம். அந்த ஸ்ட்ரோக் பாயிண்ட்டு இடத்துல இருக்குது. இந்த பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி விட அது வேலை செய்ய தொடங்கிட்டு. அது குறைபாடுன்னு சொல்லாக்கா அது அநேகமாக மாற்றலான்னு சொல்கிறது. ஆனால் இது ஒரு குறைபாடாக இருந்தும் அந்த ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கிறதால அந்த ஸ்ட்ரோக் அந்த இடத்துல உள்ள அந்த சக்தி சக்கரம் இறுகி இருந்திருக்கணும். அதனால் மூளைக்குள்ளே போகிற அந்த கரண்ட் சரியாக போகாதால் மூளைக்கிழங்கள் சுருங்கி இந்த இயக்க மோட்டர் ஏரியா இருக்குது தானே, மூளையின் மோட்டர் ஏரியா சரியாக வேலை செய்யாதால் அந்த ஒரு பக்கம் கையும் காலும் ஒரு பக்கம் உடம்பையே அது பாதிக்கும். பட் எங்களோட அந்த யூனிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஸ்கால்ப் அக்குபஞ்சர். அது நாங்கள் செய்கிறதால இப்போ அந்த தலையில் இருந்த பிரச்சனை சரியாக இங்கே கையும் காலும் இயங்க தொடங்கிட்டு. இப்போ கால் எப்படி இருக்குதாச்சு? கால் சுகமாக இருக்கு. கால் கொஞ்சம் உழவு குறைஞ்சிருக்கு. கால் வளர்ந்துருக்கு. இது இப்போ வந்து முதல்ல மெலிஞ்சு போயிருந்ததா? இப்போ மற்ற காலுக்கு ஏற்ற மாதிரி அதை ஈக்குவலாக இப்போ வளர்ந்து கொண்டு வருது. தசைகள் வளருது. அது மாதிரி கையிலையும் தசை வந்து குறைஞ்சி போயிட்டு மெலிஞ்சு போயிட்டுது. இனி கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் வளர தொடங்கும். கையும் வளர்ந்துருக்கும். பெரிய அளவில் வித்தியாசம் தெரிய நினைக்கிறேன். வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு கையில்? வித்தியாசம் தெரியும். மெலிசா இருந்தது இதோட. சட்டை ஏதாச்சும் இப்போ தமிழனுக்கு இப்போ கிழமைக்குள்ள கல்யாணம் நடந்தது. கொண்டாட்டங்களா தங்க சின்ன மகனுக்கு சாரி சட்டை தைச்சேக்கா ஐயா கறி சின்ன உழவை 2 காய்க்கும் ஒரு தமிழனுக்கு வந்துட்டு அடி உனக்கான்ட்டு. மற்ற சின்ன இது மெல்லிய காய் தானே, அதுக்கு மெல்லிய காய் தானே அந்த சட்டை. சாரி சட்டையெல்லாம் அப்படியே கிடக்குது. ஒரு நாளே கட்டுறதுக்காக கட்டி போட்டால் அப்படியே இப்போ 2 கிட்டத்தட்ட ஒரே அந்த சட்டை 2 ஒரே கை ஒரே சட்டை மாதிரி வந்துருக்கு.
சட்டை அந்த இதண்டுட்டு தானே கை இது அது மேலே மொத்தமாக அது மொத்தமாக அந்த கைக்கும் இந்த கைக்கும் சேர்ப்பாக இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் சரியாக இருக்குது கை இதெல்லாம் இப்போ எனர்ஜி வர தொடங்க கை நம்மளாம் நாங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு வந்து கொஞ்சம் கொண்டு எவ்வளோ வந்து நாளாக செய்கிறீங்க இங்கே ட்ரீட்மெண்ட்? 45 நாள் சென்று நீங்களா? தம்பி தான் கொண்டு வந்தா, தம்பியன் தான் கொண்டு வந்தா, தம்பியன் ஒரு அக்காவும் கொண்டு வந்தா, 2 பேரும் கொண்டு வந்தவள சின்ன பிள்ளையோட. அவர்கிட்ட மேலே தான் வாயில் இருக்கிறா. அவர் தான் அந்த படம் அவர்கிட்ட போனுக்கு வந்த இடத்துல இதை அப்படி சொன்னது இப்படி கொண்டு வந்து. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் சேர்த்துறீங்க? 45 நாள். இண்டியோட 45 நாள். 45 நாள். நாளை தான் 45 நாள். இண்டியோட 45 நாள். ரைட். அடுத்து ஒரு சராசரியாக சொல்கிற ஒரு 48 நாள்ன்ற ஒரு மண்டலம் சித்த வைத்தியத்தில் குறிப்பிட்ற நாளில் தான் ஒரு மண்டலம்னு சொல்லுவீங்க. கிட்டத்தட்ட ஸ்ட்ரோக்குக்கு நாங்கள் அதே இதுதான் சொல்கிறது. அதேமாதிரி அந்த 48 நாளுக்குள்ள நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எங்களுக்கு வர்றது. இது நல்ல ஒரு விஷயந்தான். நீங்கள் குறைபாடுன்றது இருந்த விஷயமே சரியாயிருக்கு. ஒரு அதிசயமான விஷயம்னு சொல்லலாம். மெடிக்கல் மிராக்கல் என்ன சொல்கிறீங்க? 4 பிள்ளைகள் நல்ல இதாக வந்திருக்கு. இவாவுக்கு தான் இப்படி வருது. 4 பேரும் நிலதளமான பிள்ளைகள். இவாவுக்கு தான் இப்படி அந்த 2 பிள்ளையும் வந்தபடியாக ஏதோ நடந்திருக்கு. அது சில நேரங்களில் நாங்கள் பிறக்கிற நேரமே சில சக்தி சக்கரங்கள் இருக்கமாக இருக்கும். அதால் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ எல்லாமே சக்தி சக்கரங்களில் பாதிப்பெல்லாம் வருது. இப்போ சக்கரங்களை நாங்கள் ரீஜெனரேட் பண்ணாக்க மீண்டும் பழைய மாதிரி இயங்க வைக்க பிரச்சனைகள் சரியாக வரும். அதான் எங்களுக்கு எந்த நோய்களுக்குமே மருந்து தேவையில்லை. மருந்து இல்லாமலே சகல நோய்களையும் சுகப்படுத்துகிற வேண்டாம். உடம்புல வர நோய்கள் எல்லாமே சக்தி சக்கரங்கள் இருக்கிறதாலும் வருது. உடம்பு முழுக்கவே லட்சக்கணக்கில் சக்தி சக்கரங்கள் இருக்குது. இதை பற்றி பொதுவாக மக்களுக்கு தெரியாது. என்னென்னு சொன்னால் அதை பற்றிய படிப்பு இல்லை, பள்ளிக்கூடத்துலேயும் இல்லை அந்த படிப்பு, பல்கலைக்கழகத்துலேயும் இல்லை. அப்போ மக்களுக்கு இதை பற்றி தெரியாது. இப்போ சக்தி ஓட்டம் என்றுன்ற எங்கள் உடம்புல இருக்குது. அந்த சக்தி ஓட்டம் இல்லையேண்டா உயிர் இல்லை. உயிராக நாங்கள் சக்தி ஓட்டமாக இருக்குது எங்கள் உடம்புக்குள்ளே. அந்த சக்தி ஒவ்வொரு உறுப்புக்கும் மாறி மாறி போய்கொண்டே இருக்கும், கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ உடம்பு முழுவதுமே இந்த சக்தி ஓடுறது, இந்த சக்தியை உருவாக்க சக்தி சக்கரங்கள் இருக்குது. இதுகள் உருவாக்குற அந்த சக்தி தான் அது கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த கரண்ட் வந்து உடம்புக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். இது ஒரு இடத்துல தடைப்பட்டுதுன்னு சொன்னால் இல்லை குறைஞ்சிதுன்னு சொன்னால் அந்த இடத்துல எங்களுக்கு பாதிப்பு வரும், வலி வரும், நோய் வரும், கிருமி தொற்று ஏற்படும். கிருமிகள் எல்லாம் வெளியிலேருந்து வரணுமெண்டு இல்லை, உடம்புக்குள்ளே இன்பில்டாகவே இருக்குது. நாங்கள் பிறக்கிற நேரமே எல்லா கிருமியும் உடம்புல இருக்குது, பல்லுக்குள்ளே இருக்குது. பல் வலி வருதுண்டா கிருமி வலியிலேருந்து வர தேவையில்ல. உள்ளுக்கே இருக்கிற கிருமியை அளவுக்கு அதிகமாக பெருகிச்சுன்னா பல் வலி ஏற்படுத்தும். ஆனால் உடம்பு வளமையாக அதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும். ஒவ்வொரு உடற்கலங்களுக்குள்ளேயும் கிருமி இருக்குது, அது உடம்பு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும். கட்டுப்பாட்டை மீறினா தான் அங்கங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த சக்தி அளவு கொஞ்சம் குறைஞ்சோடனே கிருமிகள் பெருகினோடனே எங்களுக்கு பிரச்சனை. அந்த வளமையாக உடம்பு எல்லா கிருமிகளையும் ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு அளவோடு வச்சுருக்குது. எங்களோட உடம்புல கிருமிகளும் தேவை. நுண்ணங்கிகள் எங்கள் உடம்புக்கு நன்மை செய்கிற வேலைகளே நிறைய செய்யுது. சமீபாட்டில் பெருமளவில் நுண்ணங்கிகள் உதவி செய்யுது. அந்த இன்சுலினை சுரக்கிறதுக்கும் பீட்டா செல்லில் கிருமிகள் வேலை செய்யும். இப்போ நிறைய பேருக்கு பென்சிலின் மருந்துகளை இன்ஜெக்ஷன் எல்லாம் அடித்தோன்னா டயபெட்டிக் டைப் 1 டயபெட்டிக் வருது. என்னென்னு சொன்னால் அந்த பேங்க்ரியஸில் இருக்க கிருமிகள் கூட செத்து போகணும்னா பென்சிலின் மருந்தால். பென்சிலின் வந்து உடம்புல எல்லா கிருமியையும் கொள்ளும், பாக்டீரியாக்களாக அழிக்கும். அப்போ நன்மை செய்கிற பாக்டீரியாவும் செத்து போயிடும். இன்சுலினை தூண்டி பீட்டா செல்லை தூண்டி இன்சுலினை சுரக்க பண்ணுற பாக்டீரியா செத்தோன்னா இன்சுலின் சுரக்காது, அவே டயபெட்டிக் வந்து இன்சுலின் டிபெண்ட் சொல்கிறோம், டைப் 1 டயபெட்டிக். அப்போ இந்த மாதிரி அதிக அளவு ஆன்டிபயோட்டிக்களை நாங்கள் பாவிச்சோம்னு சொன்னால் டயபெட்டிக் வரத்துக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ அதிக அளவு இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்களை பாவிக்காமல் இயற்கையான முறையில் நாங்கள் நோய்களை குணப்படுத்தணும். நோயின் உடம்புன்ற நோய்ப்பு சக்தியை கூட்டியே நாங்கள் நோய்களை அழிக்கலாம். அது எங்களோட அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் அது நடக்கும். 4-5 மடங்கு உடம்புல நோய்ப்பு சக்தி கூடும், அதால் கிருமிகள் அழியும். அக்குபஞ்சர் சிகிச்சையில் வந்து 5 உடற்தொழிலியல் நன்மைகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து மோட்டர் ரிக்கவரி, இயக்க நரம்புகளை செயல்படுத்து. இப்போ அதுதான் இங்கே வேலை செய்யுது, மோட்டர் ரிக்கவரி. இம்யூன் என்ஹான்சிங் இருக்குது, ஹோமியோஸ்டேட்டிசன் இருக்குது, செடேஷன் இருக்குது, ரைட், ட்ராங்குலைசிங் எஃபெக்ட் இருக்குது.
டோனிஃபையிங் எஃபெக்ட் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு வலிகளை இல்லாமல் பண்ணுறது, நோய்களை இல்லாமல் பண்ணுறது, நல்ல தூக்கத்தை உண்டாக்குறது, அப்படி தூக்கம் நித்திரை தூக்கம் வருது. தான் சொல்லுவாள் இந்த நித்திரை உள்ளவனு போல நடக்கும். அக்கப்பஞ்சம் செய்தாலே தூக்கம் வரும். அந்த செடேஷன் சொல்கிறது, அந்த அந்த உடம்புல வந்து மெலட்டோனின் கூட உருவாகும். அந்த ரெப்பேர் பண்ணணும் தானே. இப்போ ஒரு ஊசி குத்துனோன்னா அந்த இடத்த ரெப்பேர் பண்ணணும் உடம்பு. கலங்களை உடைச்சி கொண்டு போகும் தானே இந்த ஊசி. இப்போ அந்த கலங்கள்ல இருந்து ஒரு வகையான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் வெளியேறும். ஆப்பியோட் பெப்டைடுன்னு சொல்லி என்டோஃபின், என்கேஃபிலின், அந்த மாதிரி சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பிளட்டு கூட போய் மூளைக்கு போக மூளை வந்து கூடுதலாக மெலட்டோனினாக சுரக்கும். பினியல் கிளாண்ட் வந்து கூட மெலட்டோனினாக சுரக்க மெலட்டோனின் தான் எங்களை தூங்க வைக்கிறது. அப்போ அது ரத்தத்துக்குள்ள மெலட்டோனின் கூட வந்தோன்னா நித்திரை வரும். அது வந்து தூங்க வைக்கிற ஹோமம் எங்களை. அதே நேரம் ரிப்பேர் தூங்க வச்சு தான் ரிப்பேர் பண்ணுறது உடம்பை. ஒரு நாள் நாங்கள் நித்திரை ஓடுற நேரம் அது உடம்பை திருத்துற ரிப்பேரிங் ஹோமம் தான் அது. அப்போ அது ரத்தத்தில் கூட வரக்க எங்களுக்கு தூக்கமும் வரும். தூங்குறதால எங்களுக்கு உடம்பு ரிப்பேர் ஆக நோய் மாறும். அக்குபஞ்சரில் உள்ள தனிச்சிறப்பான ஒரு சிறப்பு வந்து நித்திரையை உண்டாக்குறது. நித்திரை இல்லாமல் இருக்காது நித்திரை. அதுக்கடே ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் இருக்குது, உடத்துல இருக்குது. ஹார்ட் சவான் ஷெட்மெண்ட் சொல்கிறோம். இதெல்லாம் அடித்தோடனே டக்குன்னு நித்திரை வரும். அதே மாதிரி ஒரு 3 ட்ரீட்மெண்ட்லேயே நார்மலுக்கு நித்திரை வரத்துறேன். நித்திரை இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, கொஞ்சம் தொடர்ந்து செய்யுங்க. இன்னும் முன்னேற்றம் வரை இருக்குது. முன்னேற இடம் உண்டு. சரி, தொடர்ந்து செய்துட்டு போக உங்களுக்கு இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஐடியாக நிப்பாட்டாமல் ஒரு ரெகுலர் ட்ரீட்மெண்ட் கொண்டு இருக்கணும். கிழமைக்கு ஒருக்கா அந்த மாதிரி செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொடர்ச்சியாக. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சிகிச்சையை பற்றி, உங்களோட முன்னேற்றங்களை பற்றி? நீங்கள் சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஒரு வார்த்தையிலே முடிஞ்சது. நல்லா இருக்கு. ஓகே அம்மா, நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு